போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் சொல்லிட்டாங்க இங்கே வர வேணாம் அப்படின்னு. அங்கே போனது நைட்டு 1 மணி. நீங்கள் பெரம்பலூருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது நைட்டு 1 மணி. 10 மணியோட அனுமதி கிடையாது. 10 மணிக்கு மேலே அனுமதி கிடையாது. அப்போ நீங்கள் 1 மணிக்கு போனதுனால தான் அங்கே அனுமதி மறுப்பு. நினைவு சின்னம் வைக்கணும் 41 பேர்த்துக்கு. கண்டிப்பாக வைக்கணும் சார். நீங்கள் சொன்னதுலேயே சூப்பரான ஒரே ஒரு விஷயம் அந்த நினைவு சின்னம் தான். 41 பேர் என்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு வைங்க சார். நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன், என்ன எது வேணால் பண்ணிக்கோங்க, சரி. அன்னைக்கு எங்களது பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களோட நிலைமையே வேற. அனைவருக்கும் வணக்கம். கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு போயிட்டு அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டு கரூருக்கு போக வேண்டியதானே. நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தாங்க கரூருக்கு போகிறேன், அதனால் அப்படியே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. தேர்தலுக்கு முன்னாடி 5000 பேர் தான் கூட்டணுங்கிறாங்க, எங்களுக்கு அனுமதியே தர மாட்டேங்கிறாங்க, நாங்கள் போகும் இடமெல்லாம் அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்லாம் தாவேக்காவையும் தாவேக்கா சார்ந்த நிர்வாகியும் சொன்னாங்க. சரி, இப்போ எதுக்கு நீங்கள் 5000 பேர் மட்டும் கூட்டுறீங்க? அது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த, அது கவர்மெண்ட்டில் இருக்கிற ரூல், அதை ஃபாலோ பண்ணுற நீங்கள் அப்போ மட்டும் எதுக்கு திமுக இது செஞ்சிச்சு? கூட்டத்துக்கும் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க, ரோட் ஷோவுக்கும் அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. வந்தால் தான் ஒவ்வொருத்தனும் சாவுறானே. இன்ன வரைக்க அந்த நவல்பட்டு சார்ந்த ஒரு பையன் தஞ்சாவூரில் நடந்த மீட்டிங்க்கு காலேஜ் பையன் செத்து போனான். உங்களை பார்க்க வந்து தான் பைக்கில் அடிபட்டு. அவனுக்கு ஏதாவது இன்ன வரைக்கும் ஏதாவது போய் பார்த்தீங்களா? 41 பேர் குடும்பத்திற்கு அரசு வேலை. அப்போ இதை மறைக்கிறதுக்காக இதில் ஏதோ சதி நடந்திருக்குது, இதை மறைக்கிறதுக்காக 41 பேர்த்துக்கு அரசு வேலையா? எனக்கு இது டவுட்டாக இருக்குது. 41 பேர் இறந்துட்டாங்க, கூட்டத்துக்கு வந்தாங்க, இறந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு எதுக்குமே நான் காரணம் கிடையாது, எதுக்குமே நான் காரணம் கிடையாது, போலீஸ் தான் காரணம். எப்படி சார் உங்களால் மட்டும் இப்படிலாம் சொல்ல முடியுது? போலீஸும் காரணம், அதுக்கு நானும் ஒரு காரணம், அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படி ஏதாவது சொல்லிட்டா கூட பரவாயில்ல. இது எல்லாமே போலீஸு, முழுக்க முழுக்க போலீஸு. பெரம்பலூருக்கு நான் போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் சொல்லிட்டாங்க இங்கே வர வேணாம் அப்படின்னு. அங்கே போனது நைட்டு 1 மணி. நீங்கள் பெரம்பலூருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது நைட்டு 1 மணி. 10 மணியோட அனுமதி கிடையாது. 10 மணிக்கு மேலே அனுமதி கிடையாது. அப்போ நீங்கள் 1 மணிக்கு போனதுனால தான் அங்கே அனுமதி மறுப்பு. அந்த விஜயபாஸ்கர் 2 பேத்தையும் வச்சுக்கிட்டு இவர் பேசுகிற பேச்சு இருக்கு, அந்த அவங்க 2 பேரும் அப்பா சாமி, இப்போதான் நீங்கள் உலக மகா நடிகன்னு இப்போதான் எங்களுக்கு தெரியுது. எப்படி சார் உங்களுக்குன்னு சொந்தமாக எதுவும் பட்டத்தை போட்டுக்க மாட்டீங்களா? அடுத்தவங்ககிட்ட இருந்து தான் பட்டத்தை வாங்கி 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 பட்டத்தை போட்டுக்குவீங்களா? சரவணன்ட்டு இளைய தளபதி, ஸ்டாலின்ட்டு தளபதி, இப்போ விசால்ட்டு புரட்சி தளபதியா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இவர்கிட்ட ஒன்றா நான் பார்க்குறேன், அம்மையார் ஜெயலலிதாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் நான் இவர்கிட்ட ஒன்றா பார்க்குறேன், அதனால இவர் பேர் இனிமேல் புரட்சி தளபதி. அவர் விசால் எதுவும் சொல்லுவாரோ என்னமோ தெரியல, காப்பிரைட் அவர்கிட்ட தானே இருக்குது, புரட்சி தளபதி அவர் தானே. என்னைய பொறுத்த வரைக்கும் இளைய தளபதினா சரவணன், தளபதினா ஸ்டாலின், புரட்சி தளபதினா விசாலு. நீங்கள் யார்? அடுத்தவங்கிட்ட இருந்து ஒவ்வொன்றா வாங்கிக்கிறது. எதுக்குமே தன்னால் ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அவங்களோட தப்பாக இருந்தாலுமே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு மன்னிச்சிருங்க, இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை என்னை மன்னிச்சிருங்கன்னு, என்னால தான் நடந்துச்சுன்னு. ஏன் சார் இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ கல் நெஞ்சமா நீங்கள்? தேர்தலுக்கு பரப்புரைக்கு போயிட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு சிம்பத்தி தேடுறீங்கன்னு நான் கேட்குறேன். போனது தேர்தல் பரப்புரை, இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்காக திமுகவை வச்சு செஞ்சு விடுங்க. தூர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன சக்தி, தூர்ந்து போன சக்தி, தீய சக்தி திமுக. அந்த கூட வச்சிருக்கிற செங்கோட்டையன் யாரு? இப்போ வந்திருக்கிற 2 விஜயபாஸ்கர் யாரு? என்ஆர் சிவபதி யாரு? அவங்கள ஊழலே பண்ணலையா?
அது எப்படி நீங்க ஒரு நல்ல வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க, இங்க போட்டு எல்லாத்தையும் எடுத்துருவீங்களா? நினைவு சின்னம் வைக்கணும் 41 பேத்துக்கு. கண்டிப்பா வைக்கணும் சார். நீங்க சொன்னதுலேயே சூப்பரான ஒரே ஒரு விஷயம் அந்த நினைவு சின்னம் தான். 41 பேரு என்னை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு வைங்க. இல்ல அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இனிமேல் ஒரு ரசிகரை பார்த்து அதுக்காக கூட்டம் கூண்டுச்சுன்னா அங்க போகக்கூடாது. அப்படி போனா இவங்கள மாதிரி நமக்கு உயிருக்கு ஆபத்து. 41 பேத்துக்கு அரசு வேலை. அப்ப இங்க படிச்சுட்டு சும்மா இருக்கிறவன்லாம் அது வந்துட்டு ஒரு மொழிக்காக ஒரு போராடின ஒரு தியாகி. அவருக்கு வயசாச்சு, சரி அவங்க பையனுக்கு அவங்க குடும்பம் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு, கருணை அடிப்படையில் கொடுக்கலாம். இல்ல தன்னோட வாழ்வாதாரமே வந்துட்டு இதா இருக்கு, ஒரு விவசாயத்துக்காக போராடின ஒரு எதுக்கோ ஒரு போராட்டத்துல இறந்தவங்க, இல்ல போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் போராடினாரு. அவங்களுக்காக அவருக்கு சரி போராடினவங்களுக்கு வயசானதாவே இருக்கட்டும், அவருக்காக அவர் குழந்தைகளுக்கு யாருக்காவது குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை, இல்ல அந்த போராட்டத்துல உயிர் நீர்த்திட்டாங்க குடும்பத்துல ஒரு அரசு வேலை, அப்படி எதுவும் தரீங்களா? கூட்ட நெரிசல்ல உங்களை பார்க்க வந்து உங்களோட மெத்தனை நான் ஒன்று கேட்குறேன். எல்லாத்துக்கும் போலீஸ் காரணம் 8:45 நாமக்கல் வருகிறார் அப்படின்னு சொல்லி தானே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க. உங்களோட பேஜில் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு 12 மணிக்கு கரூர் வருகிறார் அப்படின்னு. 8:45 தான் சென்னையிலேருந்து வந்தார். சென்னை வீட்டை விட்டு கிளம்பும் போதே 8:45. அப்போ போலீஸ் 8:45 தான் கிளம்ப சொன்னாங்களா? கரூரில் நடக்க வேண்டிய மீட்டிங் அன்னைக்கு தேதியான மீட்டிங் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோட மீட்டிங் நடக்கிற வரைக்கும் நீங்கள் கரூர் போகிற மாதிரி ஐடியாவே கிடையாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிங் போட்ட உடனே நாங்கள் கரூரில் எங்கள் மாசை காமிக்கணும், அதுக்காக தேதியை சேஞ்ச் பண்ணுறீங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடியே சார் இங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, இங்கேயே வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னோட்டி வண்டியை உள்ளே விட்டது யாரு? அதுக்கப்புறம் இறந்தவங்களை பார்க்காம ஒரு ப்ரெஸ் மீட் எதுவுமே கொடுக்காம பயந்து போய் ஓடிட்டு நேராக வீட்டில் போய் படுத்துட்டு 3 நாள் கழிச்சு, சார் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன், என்ன எது வேணால் பண்ணிக்கங்க, என் தொண்டனை எதுவும் பண்ணாதீங்க. சரி, அன்னைக்கு எங்களது பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை அப்படின்னா உங்களோட நிலைமையே வேற. அப்பேற்பட்ட பொதுச் செயலாளருக்கு சட்டமன்றத்திலையும் போய் பேசுகிறாரு, உங்களுக்காக ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாரு. இன்ன வரைக்கும் அவருக்கு ஒரு நன்றி கூட வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி பேசுனாங்கன்னு ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரங்கிறது இப்போதான் தெரியுது. அதாவது என்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்கப்பா, அது திமுக தான் பண்ணிச்சு, சதி நடந்துருச்சு. அது யார் தான் சதி நடந்துச்சு இவ்வளவு நாளா சொல்லிவிட்டு இன்னைக்கு போலீஸ்காரங்க, அன்னைக்கு இருந்த போலீஸ் சரி, காவல்துறை இன்னைக்கு உங்க கையில தானே இருக்கு. அதையும் உலகத்திலேயே எப்படின்னா ஒருத்தவங்க இறந்துருவாங்க, ஒருத்தவங்க வீட்டில் துக்கம் நடக்குது, தமிழ்நாட்டில் இருக்கிற மாண்பா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஒருத்தவங்க வீட்டில் துக்கம் நடக்குது, சரி அவங்கள போய் பார்க்க போனா ஒருத்தவங்க வீட்டில் இறந்துட்டாங்க, சரி அன்னைக்கு நம்மளால போக முடியல அப்படின்னா ஒரு 2 நாள் கழிச்சு போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பணம் காசு உதவி பண்றது அதெல்லாம் இல்லை, ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை, நாங்கள் இருக்கோம் பார்த்து, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் இருக்கேன், ஒரு வார்த்தைக்குனாச்சும் சொல்லுவாங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம், இதோட எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏதாவது ஒன்றா சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தனும் போய் சொல்கிற ஆறுதல். இவரை பார்க்க போனால் செத்து போயிடுவாங்க, 41 பேர் இறந்துருவாங்க, அந்த இறந்தவங்க வந்துட்டு இவர்கிட்ட துக்கம் அனுசரிச்சுட்டு போகணுமா? ஏன் அன்னைக்கு வந்துட்டு 41 பேர் குடும்பம் வந்த அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு துக்கம் அனுசரிச்சுட்டு போகணுமா? திருச்சியில் தேர்தலில் வெற்றி பெற்றாச்சு, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க விதமாக போகிறாரு, நன்றியும் அவங்க பார்க்க போய் தான் வாங்கிட்டு வரணும். நன்றியை விஜய் சார் நன்றி சொல்ல போகிறாரு, அந்த நன்றியை வாங்கிட்டு வர போகிறேன். ஒருத்தவங்க வீட்டில் இறந்துட்டாங்க, நான் போய் துக்கம் வாங்கிட்டு வர போகிறேன், துக்கம் விசாரிச்சுட்டு நான் போய் விசாரிச்சுட்டு வரணும், அவர் விசாரிப்பார், நான் துக்கம் அனுசரிக்க போகிறேன். ஏன் சார் உங்களை அங்கே உள்ள வண்டியை இன்னும் 10 மீட்டர் உள்ளே போகணுன்னு நவுத்துனது யார் அன்னைக்கு? ஏன் நாமக்கல்லேருந்து லேட்டாக போனீங்க? நாமக்கல்லில் ஒரு பையன் அடிபட்டானே, அதுக்கும் போலீஸ் தான் காரணமா? தஞ்சாவூர் உங்களை பார்க்க வந்து ஒரு பையன் இறந்து போனானே, அதுக்கும் போலீஸ் தான் காரணமா? நன்றி.